Hi friends, இது நம்மளோட அடுத்த வீடியோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஐடி 2.0 ஐடி மாடர்னைசேஷனில் 2.0 ஐடி 1.0ங்கிறது நம்மளோட வீடியோ நல்லாயிருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும். இது பார்க்கலாம். ஐடி 2.0 இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி 1.0ல் 4909 crore நவம்பர் 2012 கேபினெட் அப்ரூவ் பண்ணாங்க. அது ஒரு 10 years போயிட்டு இருந்துச்சு 2022 வரைக்கும். அதன் பிறகு ஐடி 2.0 தேவை அப்படின்னு வரும்போது கேபினெட் அப்ரூவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5785 crore. இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி 19, 2022 பண்ணியிருக்காங்க. 2022-23 ஆரம்பித்து 2029-30 வரைக்குமான 8 வருஷம் பீரியடை இதுக்கான டைம் லிமிட்டாக வச்சுருக்காங்க. Cabinet approved IT Project 2.0 on 19 January 2022 for an outlay of Rs 5785 crore to be incurred for a period of 8 years from 2022-23 to 2029-30. IT Modernization Project 2.0 wishes to achieve the following அப்படிங்கிறாங்க. Consolidate the technological gains made by IT 1.0 which enabled the customer on real-time basis for most business services and digitized most of its internal function. 1.0 என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா நிறைய அதோட ஃபங்க்ஷன்ஸை ரியல் டைம் பேசிஸில் கொண்டு வந்தது. ரியல் டைம் பேசிஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க டெபாசிட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு மெசேஜ் போகிறது, டெபாசிட் பண்ணிட்டாக்கா உடனே இன்னொரு இடத்துலேருந்து அதை எடுக்கிறது, கோர் பேங்கிங். அதே மாதிரி டெலிவரி இது பார்த்தீங்கன்னாக்கா எப்போ டெலிவரி ஆகுதோ அது உடனே அவங்களோட மொபைலுக்கு மெசேஜாக போகிறது வருது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுச்சு. அண்டர்டேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெக்னாலஜி டிரான்சிஷன் அண்ட் டெக்னாலஜி ரெஃப்ரெஷ். ஐடி 1.0வில் டெக்னாலஜிக்கலாக மாறி இருந்தாலுமே அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் 2.0 அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Create a platform to meet futuristic business and technological requirements through enhanced integration. இன்டெகிரிட்டி அப்படின்ட்டு ஒன்று வந்துட்ட பிறகு அந்த இன்டெகிரேஷன் மூலமாக அதுக்கான பலனை முழுசாக கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. அதனால் இந்த 2.0ங்கிறது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. By IT 1.0, the department has moved from stand-alone local-based operations to a uniform central server-based operation. ஒரு central server-based operationக்கு நம்ம வந்துட்டோம் 1.0வில். Primary data center from 3/4/2013 at Navy Mumbai. அங்கே டேட்டா சென்டர் அப்படிங்கிறத ஒன்று நிறுவனாங்க. அடுத்தது டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அட் மைசூர் ஆன் 15/5/2015 அண்ட் 31st December 2021 நெட்வொர்க் கனெக்டிவிட்டி த்ரோ வேன் அட் 26708 டிபார்ட்மெண்டல் லொக்கேஷன்ஸ். 26,708 டிபார்ட்மெண்டல் லொக்கேஷன்ஸில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்தது 25,110 POs providing core banking services, 1,000 ATMs installed, at least one in each district headquarter. These are interoperable from 31st December 2016. interoperable அப்படின்னு சொன்னாக்கா பேங்கோட ஏடிஎம்மை கொடுத்து நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம், நம்மளோட ஏடிஎம்மை கொண்டு போய் பேங்க் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். அது எனேபிள் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா interoperable from 31st December 2016. Online banking and mobile banking, PLI services through core insurance solution. Under CSI project, digitalized all the postal, mails and counter operations in a single central server based platform. எல்லாமே கோர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ டிஜிட்டலைஸ்டு ஆன் த ஆன்லைன் SAP பேஸ்டு பிளாட்ஃபார்ம். SAP அப்படிங்கிற ஒன்று வந்து இதெல்லாமும் ஆயிடுச்சு. இது எல்லாமே 1.0வில் நடந்ததுங்க. IT 1.0 had 8 different tracks with multiple solution partners. IT 1.0 focused on converting analog information into digital format, while IT 2.0 is about digitalization, which involves using digital technologies. It aims to simplify governance at the central level by using cloud infrastructure. DOP shall get data center, disaster recovery, IT security and network management as all in one package service. இது எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன் பேக்கேஜ் சர்வீஸாக கொண்டு வர்றதுக்கு தான் 2.0 அப்படிங்கிறது வந்திருக்கு. And instead of having multiple system integrators with different vendors, the new architecture with a single control of all application with specialized IT resources under the umbrella of CEPT. நிறைய வெண்டர்ஸ் இல்லாமல் இது எல்லாத்தையுமே CEPT மூலமாக ஒரே கொடையின் கீழே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இந்த 2.0 அப்படிங்கிறது.
In IT Modernization 2.0, DOP insisted upon 3 criteria. எதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்சர், நியூ இமெயில் சொல்யூஷன், சைபர் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். இது மூணும் தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேபினட் டைரக்டட் டு ப்ரிவெண்ட் டூவல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு மேக் இட் பாசிபிள் ஃபார் சிட்டிசன்ஸ் டு யூஸ் எ சிங்கிள் ஈஸி அண்ட் செக்யூர் இன்டர்ஃபேஸ் that is ஒன் யூஐ, ஒரே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும், ஒன் எம்ஐ மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒன்றா இருக்கணும், அண்டு ஒன் அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. இது மூணும் முக்கியமானதுங்க. ஒன் யூஐ, ஒன் எம்ஐ, ஒன் ஏஐ அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எய்ம். ரெண்டாவது நியூ இமெயில் சொல்யூஷன். அது ஒன்றும் இல்லை, சேவிங் போஸ்டல் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் ஃபிஷிங். ஃபிஷிங்னா என்னென்னு பாருங்கள். எ விக்டிம் ஆஃப் எ ஃபிஷிங் அசால்ட் receives a message having either a malicious file attachment containing phishing software or links leading to malicious websites are used to carry out the attack. In both the scenario, the goal is to mislead the victim into disclosing personal and financial information such as passwords, account IDs or credit card numbers by tricking them into visiting a malicious website or installing malware on their computer. நம்ம கம்ப்யூட்டருக்கோ மொபைலோ ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிட்டு அதை நாம் அது உள்ளே போனோம் அப்படின்னாக்கா அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னாக்கா நம்மளோட பர்சனல் டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் ஃபிஷிங் அப்படிங்கிறது. இதிலேருந்து நம்ம அஃபிஷியலாக காப்பாற்றணுங்கிறதும் இந்த 2.0வோட எய்மு. அடுத்து சைபர் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், ஐடி கவர்னன்ஸ். ஆன் 22 March 2022 ஸ்டேரிங் கமிட்டி ஃபார் ஐடி 2.0 எஸ்டாப்ளிஷ்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுது. and it approves a project evaluation committee. ஸ்டேரிங் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அது ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி PEC அப்படிங்கிறது அது அப்ரூவ் பண்ணுது. லெட் பை செக்ரட்டரி போஸ்ட் டு ஓவர்சீ அண்ட் டிஸ்பர்ஸ் ஆல் பேமெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இந்த டோட்டல் ப்ராஜெக்டை ஓவர்சீ பண்ணுறது, அதுக்கான பேமெண்ட்டெல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணுறது. எஸ்டாப்ளிஷ்டு டெக்னாலஜி அட்வைசரி குரூப். அதன் பிறகு டெக்னாலஜி அட்வைசரி குரூப் அப்படிங்கிற ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுது. filled with eminent people to provide technical guidance on technology section. இந்த டெக்னாலஜி அட்வைசரி குரூப் தான் எந்தெந்த ஃபீல்டுக்கு என்னென்ன அட்வைஸ் வேணுமோ இது எல்லாத்தையும் தர்றதுக்கானது. அதில் வந்து எமினன்ட் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அடுத்தது ஃபங்க்ஷனல் டிவிஷன்ஸ் ஆஃப் த டைரக்டரேட், சர்க்கிள், ரீஜியன், டிவிஷன்ஸ், CEPT, IPPB அண்ட் நேஷனல் இன்ஃபார்மேட்டிக்ஸ் சென்டர் ஹேவ் கான்ஸ்டிடியூட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. PMC அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. The requirements, development and delivery of the deployed solution will be entirely under the responsibility of this committee. இதுதான் முக்கியமான ஒன்று. PMCங்கிறது முக்கியமான ஒன்றுங்கிறாங்க. அடுத்து டிரான்சிஷன் டெசிஷன்ஸ். எது மாற்றணும் அப்படிங்கிற டெசிஷன் பாருங்கள். டெசிஷன்ஸ் மேட் பை த ஸ்டேரிங் கமிட்டி ஆஃப் வெர்ஷன் 1.0 டு ட்ரான்ஸ்ஃபர் த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் டு IPPB ஃபார் த ஃபாலோவிங். இந்த கான்ட்ராக்டில் IPPBக்கு மாற்றிடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேட்டா சென்டர், அப்புறம் நெட்வொர்க்கு, அப்புறம் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் AML. AMLனா ஆன்டி மணி லாண்டரிங் சொல்லிடுறாங்க. இது மூணுமே அதோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு இது மூணோட கான்ட்ராக்டையும் IPPBக்கு மாற்றிடணுங்கிற முடிவுக்கு வராங்க. அடுத்தது இதோட எய்ம் பார்த்தீங்கன்னாக்கா நோ டூவல் ஸ்ட்ரக்சர். டூவல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது. டூவல் ஸ்ட்ரக்சர் நீட்ஸ் டு பி அவாய்டட் அண்ட் ஒன்லி சிங்கிள் IPPB ஸ்ட்ரக்சர் டு பி யூஸ்டு ஃபார் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஃபினான்ஷியல் நீடு எல்லாத்தையுமே IPPB அப்படிங்கிறதுக்கிட்ட கொண்டு போயிட்டு அது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது போஸ்டல் அண்ட் ஃபினான்ஷியல். கோர் போஸ்டல் ஆப்ரேஷன் ஷுட் பி த டொமைன் ஆஃப் DOP. DOP கிட்ட அந்த போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இருக்கணும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி மெர்ஜ்டு வித் IPPB ஃபார் ப்ரொவைடிங் எ மோர் இன்டகிரேட்டட் இன்க்ளூசிவ் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சர்வீசஸ் டு த கஸ்டமர். கஸ்டமருக்கு அந்த சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஃபினான்ஷியல் இது எல்லாமே IPPB கிட்ட போயிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்டேரிங் கமிட்டி. ஸ்டேரிங் கமிட்டிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது. அடாப்டிங் டு சேஞ்சிங் டெக்னாலஜி நீட்ஸ். இட் எம்பவர்டு டு மாடிஃபை த ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் விச் டஸ் நாட் லீட் டு சப்ஸ்டேன்ஷியல் சேஞ்ச் இன் ஸ்கோப். அந்த ஸ்கோப்போட தடம் மாறாமல் எதை நோக்கி போகிறோமோ அந்த நோக்கம் மாறாமல் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிக்கிறதுக்கான அதிகாரமும் அதோட அந்த ஃபினான்ஷியல் அவுட்லேவே அந்த ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் மாற்றுற அதிகாரமும் இந்த ஸ்டேரிங் கமிட்டிக்கிட்ட இருக்குது. ஸ்டேரிங் கமிட்டிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது. அடுத்து டிரான்சிஷன் டெசிஷன். அந்த மூணு மாற்றணும்னு சொன்னமே அது. டெசிஷன்ஸ் மேட் பை த ஸ்டேரிங் கமிட்டி ஆஃப் வெர்ஷன் 1.0 டு ட்ரான்ஸ்ஃபர் த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டு IPPB ஃபார் த டேட்டா சென்டர், நெட்வொர்க், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். இது மூணும் IPPBக்கு மாறிடணும். அடுத்து IPPB ட்ராக்ஸ். கேபினெட் அப்ரூவ் பண்ணதில் IPPB ட்ராக்ஸில் எது போகணுன்னாக்கா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்,
ரூரல் ஹார்ட்வேர் டிவைசஸ், ரூரலில் கொடுக்குற அந்த டிவைசஸ்லாம் அவங்களோட கண்ட்ரோலு. ஐடி இன்ஃப்ரா, ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஐபிபிபிக்கு போயிடணும். டிஓபி ட்ராக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல், அக்கௌண்டிங் அண்ட் பேக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஃபீல்டு நெட்ஒர்க் அண்ட் போஸ்டல் ஹார்ட்வேர், இது மட்டும் டிஓபி ட்ராக்கில் இருக்கும். மற்றபடி ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாமே ஐபிபிபிக்கு போயிடும். அடுத்து ப்ராஜெக்ட் ஸ்டேரிங் கமிட்டி, அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது இது. டு சேங்ஷன் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் டிஓபி ஐடி 2.0 இன்க்ளூடிங் டோட்டல் கான்ட்ராக்ட் காஸ்ட், இதுகிட்ட தான் இருக்குது. ரிவைஸ் த எஸ்டிமேட்ஸ் அண்டர் த ஓவரால் அவுட்லே அப்ரூவ்டு பை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, பிஐபினா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு. 500 கோடிக்கு மேலே போகிற எல்லா ஸ்கீமையுமே இவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். ஹேவ் த ரெக்யர்டு டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி டு மாடிஃபை த ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் which does not lead to substantial change in the scope. மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம், பட் அந்த ஸ்கோப் எதுவோ அதுவே மாறுற அளவுக்கான மாற்றங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மானிட்டர் அண்ட் ரிவ்யூ த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் என்ஷூர் டைம்லி ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக ஆகாது, அந்த திட்டமிட்ட டயத்தில் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸ்டீரிங் கமிட்டி அப்ரூவ்டு த செட்டிங் ஆஃப் இண்டிபெண்ட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர், சிசிசி அப்படிங்கிறாங்க. Steering Committee approved the setting of Independent Command Control Center at CEPT Bangalore. It will manage and govern IT infrastructure across all offices. இந்த சிசிசி தான் எல்லா ஆஃபீஸோட நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்குறது. அடுத்து டெக்னாலஜி அட்வைசரி குரூப், இதில் தான் எமினென்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கன்சிஸ்ட் ஆஃப் எமினென்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்காலர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வித் டொமைன் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ். The advice shall be taken independently on a subject matter basis with the relevant expert as and when required. எது விஷயமா நமக்கு அட்வைஸ் வேணுமோ அது ரிலேட்டடாக இருக்கிற அந்த எமினென்ட் பீப்புளை கூப்பிட்டு அதுக்கான அட்வைஸை நம்ம எடுத்துப்போம். It will work to give advice to DOP on technology matters of respect fields like artificial intelligence, machine learning, cloud computing, network optimization, solution architecture, டிசைன் வேலிடேஷன், ஸ்டார்ட்அப் கொலாபரேஷன், நியூ டெக்னாலஜி இண்டக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் சேர்த்து இது விஷயமான அட்வைஸை கொடுத்து இதை வந்துட்டு ஒரு நியூ லுக்குக்கு கொண்டு வர்றது. த குரூப் ஷால் பி டைனமிக்கலி எக்ஸ்பேண்டட் கான்ட்ராக்டட் ஆன் ஏ நீட் பேசிஸ். அவசியப்பட்டால் இதில் இன்னமும் ஆட்களை சேர்த்துப்போம் இதில் டெக்னாலஜி அட்வைசரி குரூப்பில். த குரூப் ஷால் பி கான்ஸ்டியூட்டட் பை த செக்ரட்டரி போஸ்ட். த ஸ்டேரிங் கமிட்டி மெம்பர்ஸ் கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் த டிஏஜி அப்படிங்கிறாங்க. எல்லாமே இதில் இருப்பாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி, ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ணுறது, எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்த்து ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க. ஷெல் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மீட்டிங் த கோல்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம், இம்ப்ளிமெண்டேஷன் ரோட் மேப் அண்ட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், கேபிஐனா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். மேனேஜ் கன்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ரிசால்வ் தெம். ஷெல் அப்ரூவ் த சேஞ்ச் ரெக்வஸ்ட், டெவியேஷன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ், ஸ்கோப் ஆஸ் அண்ட் வென் ப்ரப்போஸ்டு பை டெக்னாலஜி டிவிஷன். டெக்னாலஜி டிவிஷன் சொல்கிற எல்லா அட்வைஸையும் ஏற்றுக்கிட்டு அந்த சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி இதை கொண்டு போகிறதுன்றது இவங்களோட வேலை. ஷெல் ஸ்க்ரூட்டனைஸ் ஆல் டெலிவரபிள்ஸ் அண்ட் ஷெல் ஆத்தரைஸ் த பேமெண்ட், ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு ஐபிபிபி எக்ஸெட்ரா. இவங்க போய்ட்டு எவாலுவேட் பண்ணி சொன்னால் தான் ஃபண்டு ரிலீஸ் ஆகும் ஐபிபிபிக்கு போகும், ஐபிபிபி வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுப்பாங்க. It will be chaired by secretary post, member technology, respective chairman of PMC. PMC na Project Management Committee. ASFA, Assistant Secretary, Financial Advisor. One representative from the field, CPMG or PMG, as members and DDG Technology as convener. The PEC, Project Evaluation Committee, shall invite the respective committees, IPPB, NIC, etc., whose solutions are being reviewed. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ரிவ்யூவை கேட்பாங்க, பண்ணுவாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு உள்ள என்னென்ன கமிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஃபாலோவிங் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் பிஎம்சி: பேங்கிங் டெக்னாலஜி கமிட்டி, இன்சூரன்ஸ் டெக்னாலஜி கமிட்டி, பார்சல் அண்ட் மெயில் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி கமிட்டி, அக்கௌண்டிங் டெக்னாலஜி கமிட்டி, ப்ராசஸ் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி கமிட்டி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கமிட்டி. இது எத்தனையும் அந்த பிஎம்சிக்கு உள்ளவே இருக்குங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். பிஎம்சி ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். இதுதான் அந்த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமானது. எஸ்ஆர்எஸ், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், யூஏடி, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட், ட்ரைனிங் அண்ட் கோ லைவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் போத் டிஓபி அண்ட் ஐபிபிபி ட்ராக்ஸ். ஃபார் டிஓபி ட்ராக்ஸ் பிஎம்சி அடிஷனலி வில் ஆல்சோ ப்ரிப்பேர் இஓ, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஃப்இ, ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஏனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், அப்புறம் மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அண்ட் டூ த வெண்டர் ப்ராடக்ட் டெக்னாலஜி செலெக்ஷன். எல்லாரையும் செலக்ட் பண்ணி யார் யாருக்கு எது அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்து வேலை வாங்குறது இவங்க தான். பிஎம்சி வில் பி த கம்ப்ளீட் ஓனர் ஆஃப் த ட்ராக். இந்த ட்ராக்கோட கம்ப்ளீட் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான்.
and shall ensure rollout operations and management of the application and raise changes required. இதுவுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குனாக்கா அதை வந்து பண்ணலாம். PMC shall be responsible for the operation and maintenance phase. PMC shall have an effective monitoring team at CEPTs for service level agreement and downtime. எல்லாத்துக்குமே இவங்க தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. Project Management Committees. PMC shall access and approve the new requirements and changes required in consultation with the Technology Division. Technology Division ஓட கன்சல்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸை இதுவுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். The Functional Division Head will chair the respective committee with concerned IFA, Integrated Financial Advisor, other functional heads of tracks, PMG, DPS from field and GMCEPT as members. Direct Technology ADG will be member convener. இதில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க பிஎம்சியில். அடுத்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, அசிஸ்டிங் த பிஎம்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, EO expression of interest, request for proposals, bid evaluation and master service agreement. The rollout of the solution in the field testing, user acceptance test அப்படின்னுவாங்க UATனா, pilot testing and deployment testing of any solution, ensure the implementation of approved solutions. Coordination with IPPB in output, transition, operational and subject matter support. Documentation and standard operating procedures, monitoring of deliverables and the SLA operation maintenance support. இது எல்லாமே சிஇபிடியோட வேலை அப்படிங்கிறாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐபிபிபி ட்ராக்ஸ். ஐபிபிபி இதில் என்ன பண்ணணும் பாருங்க. The functional requirements under the program shall be prepared by the PMCs. Project Management Committee ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தரும். The technical architecture shall be prepared by Technology Division. அதை Technology Division ரெடி பண்ணி கொடுக்கும் டெக்னிக்கல் இது. In consultation with the Technical Advisory Group and IPPB Technology Team as required. இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டு அவங்க அந்த வேலையை செய்வாங்க. Approval of Steering Committee on Functional and Technical Requirements. Thereafter IPPB to do RFP, Request for Proposal, and Bid Process Management. Postal Solution Partner Selection. IPPB shall enter into MOU, Memorandum of Understanding அப்படி சொல்லுவாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு தமிழில், with DOP for each track after the approval of Steering Committee. Steering Committee அப்ரூவ் பண்ண பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே DOP கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. would lay down the rules, responsibilities, SLA, payments, release terms, advance payment. இது எல்லாத்தையுமே டிஓபியோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. After approval of MOU by Steering Committee, the Project Evaluation Committee shall be authorized to monitor the deliverable milestones, release the funds and monitor the project. இதை இவங்க பண்ணுவாங்க. அதில் in case where there is a substantial change in scope, ஒருவேளை அந்த ஸ்கோப்லேயே ஏதாவது பெரிய மாற்றம் இருந்ததுனாக்கா, or there is a dispute, shall the matter be referred to the Steering Committee by the Technology Division. Technology Division Steering Committee கிட்ட சொல்லிடும். IPPB shall submit to the Technology Division the performance report periodically along with a request for the release of funds after securing recommendations of PMC on the achievement of milestones. Performance report shall be submitted to Project Evaluation Committee. PEC shall sanction the release of funds to IPPB. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பிஇசிங்கிறது ஃபண்டை ரிலீஸ் பண்ணோம் ஐபிபிபிக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஓபி ட்ராக்ஸ். ஆன்போர்டிங் ஆஃப் சொல்யூஷன் டெலிவரி பார்ட்னர்ஸ். PMC shall prepare the functional requirements, the project estimated cost, expression of interest, request for proposals, and shall do the technical or financial evaluation. எல்லாத்தையும் மதிப்பீடு பண்ணுவாங்க. The Technology Division shall take necessary financial and administrative approval from IFA concerned and the Steering Committee for the proposal of PMCs. Technology Division does the bid opening management. PMC shall do bid evaluation and thereafter ensure the careful drafting of master service agreement. The final selection of the solution delivery partners shall be approved by the Steering Committee. டிஓபி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்தந்த வேலையை செய்கிறதுக்கு இவங்க அப்படிங்கிறத டெண்டர் விட்டு எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் ஸ்டீரிங் கமிட்டி இருந்தால் ஸ்டீரிங் கமிட்டி அவங்க கூட மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் போடும். அதுதான் ஃபைனல் பண்ணும் ஸ்டீரிங் கமிட்டி. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஓபி ட்ராக்ஸ். அதிலே மீதி த ஸ்டீரிங் கமிட்டி ஷால் ஆத்தரைஸ் த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி டு மானிட்டர். அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு ஸ்டீரிங் கமிட்டி ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டியை மானிட்டர் பண்ண சொல்லி விடும். அது அவங்க தான் ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஒரு 3 விஷயத்தை பாருங்கள். இந்த 2.0 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது அப்படின்னாக்கா அதன் பிறகு நியூ நெட்வொர்க் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2.0 என்னன்னாக்கா, நியூ ஃபீல்டு நெட்வொர்க் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் ஷெல் பி இனிஷியேட்டட் ஃப்ரம்
2023 to 24 with higher bandwidth and new field routers. New network shall have better cyber security and tighter control on usage. நல்ல ஸ்பீடும் இருக்கும் சேஃப்டியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டீம் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஐடி ப்ராஜெக்ட் 2.0. Department approved for technology team and core development team for the unified development of all postal mail offices and accounting solution. The team shall be operational stationed at Delhi. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டீம் அப்படிங்கிறது டெல்லியிலேருந்து ஒர்க் பண்ணோம், அது இந்த வேலையெல்லாம் பண்ணோம். அடுத்தது டேட்டா சென்டர் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2022. To ensure seamless migration from IT 1.0 to IT 2.0, steering committee had approved the unified transition approach towards DC and DR for DOP along with IPPB. IPPB shall manage the unified DC and DR during the transition period and will move them to the new location. டேட்டா சென்டரையும் டேட்டா ரிகவரி சென்டரையும் நியூ லொக்கேஷனுக்கு மாத்திர பொறுப்புங்கிறது ஐபிபிபி கிட்ட விட்டாச்சு. அவங்க வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக மாற்றி முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது 1MI 1UI 1AI, இது முக்கியமானதுங்க. அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஐடி ப்ராஜெக்ட் 2.0. 1MI மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ், 1UI யூசர் இன்டர்ஃபேஸ், 1AI 1 அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸ். இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்கள். Imagine a scenario, the counter clerk has to log into the system once and operate a single user interface for banking, insurance, mail booking, retail booking, common service center services and all third party services. All the transaction from all sub offices and branch offices flow into the treasury and reconciliation happens in real time. This is what called the one user interface. ஒரே ஒரு தடவை லாகின் ஆகிட்டாக்க இது எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வரும்பொழுது பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது ஒன் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். ஆல் சப்டிவிஷன், டிவிஷன், ரீஜியன், சர்க்கிள்ஸ் அண்ட் டைரக்டரேட் கெட் ஆல் ரிப்போர்ட்ஸ் இன் ஒன் டேஷ்போர்ட் விச் இஸ் கஸ்டமைசபிள் பை யூசர்ஸ். கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ். இன்டகிரேட்டட் வித் ஆல் அப்ளிகேஷன், ஹேஸ் ஈஸி விஷுவலைசேஷன் அண்ட் கேன் பி ஷேர்ட் இன் ரியல் டைம். தெர் இஸ் நோ நீட் டு சென்ட் ரிமைண்டர் இமெயில்ஸ் ஃபார் சீக்கிங் இன்ஃபர்மேஷன், ரிப்போர்ட்ஸ் ஆர் டேட்டா. That with a single click of mouse, decision makers are able to get the trends, patterns from the postal data warehouse. Postal data warehouse அப்படிங்கிறதுல எல்லா டேட்டாவுமே சேவ் ஆகிருக்கும். அதில் இருந்துட்டு நம்ம எந்த டேட்டா வேணுமோ அதை அப்படியே எடுத்துக்கலாம், யார்கிட்டையும் திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் கால்டு ஒன் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். இது யாருக்கு? டிவிஷன், சப்டிவிஷன், ரீஜன்லேருந்து டைரக்டரி எல்லாருக்குமே இது. அடுத்து அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸ் பாருங்கள். ஆல் டிரான்சாக்ஷன் அக்ராஸ் ஆல் சேனல்ஸ், பி இட்ஸ் வெப்சைட்ஸ், mobile applications, post office counters, agents, social media and third parties flow to the central pool of the data lake with clear governance and structure. From there, authorized users are able to perform analytics, data mining and machine learning to generate various insights on finance, investigation and fraud. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அந்த டேட்டா லேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பார்க்கலான்றாங்க. இது வந்து அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸ். திஸ் இஸ் வாட் கால்டு ஒன் அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோட் மேப் பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க, எது எப்போ முடியும் அப்படிங்கிறது. பேங்கிங்க்கு எப்போ, நெட்வொர்க்கிங் எப்போ, இன்சூரன்ஸ், போஸ்டல், கோலைவ் எல்லாமே எப்போ அப்படின்றாங்க. 2024 டிசம்பருக்குள்ளவே எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதன்படி பார்த்தாக்கா. அடுத்தது இதில் இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏஎஸ்எஃப்ஏ அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர், CCCன்றது கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர், சிஇபிடிங்கிறது சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, இஓஐனா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐஎஃப்ஏனா இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் அட்வைசர், கேபிஐனா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், எம்ஓயூனாக்கா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்எஸ்ஏனா மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், ஓ&எம்ன்றது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், பிஇசினா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி, பிஎம்சி அதான் கம்ப்ளீட் ஓனருங்கிறாங்க அவங்கள, பிஎம்சினா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஆர்எஃபினா ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல், எஸ்எல்ஏனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், டிஏஜினா டெக்னாலஜி அட்வைசரி குரூப், என்ஐசினா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஓஇஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், டிஎன்எஃப்னா டெக்னிக்கலி நாட் ஃபீஸிபிள், யூபிஎஸ்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, பிஐபினா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, எஸ்டிபினா சொல்யூஷன் டெலிவரி பார்ட்னர்ஸ், சிசிஇனா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட், எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இதை பார்த்துக்கோங்க. இதில் பெரும்பாலும் இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட அந்த எவாலுவேஷன் ப்ராஜெக்ட் அது என்னது மற்ற எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒன் யூசர் இன்டர்ஃபேஸு, ஒன் அக்கௌண்டிங் இன்டர்ஃபேஸு, ஒன் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ரிவேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போடும்போது இன்னும் பார்க்கலாம்.